ஓம் ஸ்ரீங்கார போதிதாயை நம. 30. ஸ்ரீராம சரிதம் 3. ஓ ஜனமே ஜெயனே, இவ்வண்ணம் ஞான விசாரத்தால் கவலைப்படுகிறதில்லை என்கிற பிரதிஜையோடு எப்போது ராமர் செயலற்றிருந்தனரோ அப்போதே ஈஸ்வராக்ஞையால் நாரதர் மகதி என்கிற வீணையை தடவி பிரகத்ரதம் என்கிற சாம தைக்கானம் பண்ணிக்கொண்டு ராமரிடத்தில் வர ஸ்ரீராமர் அவரை பார்த்து எழுந்திருந்து பரிசுத்தமான ஆசனம் கொடுத்து நமஸ்கரித்து நின்றனர். நாரதர் அவரை பார்த்து சமீபத்தில் இருக்கலாமென் பிரார்த்திக்க அப்படியே இருந்தனர். நாரதர், ஓ ராமமூர்த்தி, நீயும் உன் தம்பியும் மனவருத்தத்தோட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. உங்களுடைய க்ஷேமம் யாது? ஹே ராகவா, அறிவற்றவரைப் போல் ஏன் துக்கப்படுகின்றாய்? சீதையை துராத்மாவாகிய ராவணன் அபகரித்ததை யானும் அறிந்தேன். யான் சில காரிய நிமித்தமாய் சுவர்க்கலோகம் போன பொழுது அங்கு நடந்த சில காரியங்களை தெரிந்து கொண்டு உன்னிடம் வந்தேன். என்னை எனின் ராவணன் தனக்கு நேரும் மரண வகை அறியாமல் அஞ்ஞானத்தால் சீதையை அபகரித்தான் என்றும், நீ அவதரித்தது அவனை சம்ஹரிக்கும் பொருட்டென்றும், அதில் சமீபித்தபடியால் சீதையை ராவணன் கொண்டு போனான் என்றும், ராவணனுக்கு சீதையினிடத்தில் உண்டான மோகம் பூர்வ ஜன்ம சம்பந்தம் என்றும், அதாவது முன் ஜன்மத்தில் சீதை தவத்தில் சிறந்த ஒரு முனிமகளாய் வனத்தில் தவன் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் ராவணன் கண்டு மோகித்து நீ என் மனைவியாக வேண்டும் என்று பிரார்த்திக்க அவளினங்காமல் கோபித்தலை கண்டு அவன் பலாத்காரமாய் அவளுடைய கையை பிடித்திழுத்தனர் என்றும், அந்த க்ஷணமே அவனை பார்த்த, ஓ துராத்மாவே, உன்னை கொல்லும் நிமித்தம் அயோனிஜையாய் இவ்வுலகில் வந்து பிறப்பேனென்று கடுஞ்சாபமிட்டு இவனால் தொடப்பட்ட இந்த தேகத்தையும் வைத்திறேன் என்று அக்னியில் பிரவேசித்து தேகத்தை விட்டனல் என்றும் கேள்வியுற்றேன். அதுபோலவே பாம்பை எடுத்து தன் கழுத்தில் போட்டு கொண்டது போல் அந்த ராவணன் தன் குலமெல்லாம் நாசமடைய சீதையை கொண்டு போயினான். நீயும் தேவர்களுடைய பிரார்த்தனையால் விஷ்ணுமூர்த்தியினுடைய அம்சத்தோடும் அஜ மகாராஜன் வம்சத்தில் பிறந்தனை. இனி ராவணன் சம்ஹாரமாவதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? ஓ ராமா, பதிவிரதையாயும் தரு மத்திலூக்கமுள்ளவளாயும் உள்ள சீதை அசோகவனத்தில் இராப்பகல் உன்னையே தியானித்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஆகாரமாக இந்திரன் காமதேனுவின் பாலை ஒரு பாத்திரத்தில் விட்டு அனுப்பியிருக்கிறான். அவள் அதை உண்டு பசிதாக மில்லாமல் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நானும் பார்த்தேன். நீ அவள் பொருட்டாக கவலைப்பட வேண்டாம், தைரியமாயிருப்பாய். ஓ ராகவா, அந்த ராவணனை சங்கரிப்பதற்கேதுவாகிய உபாயத்தை இனி சொல்லுகிறேன். இப்போது நடப்பது ஆஸ்வீஜ மாதமாகையால் இம்மாதத்தில் பகவதியினுடைய பிரீதியாக நவராத்திரி விரதத்தை நடத்துவாய். அந்த 9 ராத்திரியும் உபவாசமாயிருந்து மகேஸ்வரியினுடைய பூஜையும் ஜபமும் ஹோமமும் செய்து வரவையாயின் அதை எல்லா சித்திகளையும் கொடுக்கும். அன்றியும் அந்த பூஜையில் அஜபலியும் பலிக்கு 10 ஹோமமும் செய்யும் பட்சத்தில் வீர பராக்கிரமசாலியாவாய். இந்த விரதத்தை பூர்வத்தில் திரிபுரத்தை சங்கரிக்க ருத்திரரும், மதுவை சங்கரிக்க மேரு பர்வதத்தில் விஷ்ணுவும், விருத்திராசுரனை வதைக்க இந்திரனும், ஏனைய தேவர்களும், விஸ்வாமித்திரர், பிருகு, வசிஷ்டர், காசிபர், மனைவியை இழந்த பிரகஸ்பதி முதலிய முனிவர்களும் அனுஷ்டித்து அவரவர் வேண்டி எவற்றை பெற்றனர். ஹே ராமா, சுகத்தை அபேட்சித்தவன் மங்களகரமாகிய இவ்விரதத்தை அனுஷ்டிக்க விரும்புவான். கஷ்டத்தையே அபேட்சித்தவன் விரும்பான். ஆகையால் ஓ ராமா, ராவணனை வதை செய்வதற்குரிய ஊக்கத்தோடு முயற்சியுள்ளவனாய் விதிப்படி விரதத்தை நடத்துவாய் என்றனர்.
ராமர் நாரதரை பணிந்து, அந்த தேவியானவள் யார்? என்ன மகிமை உள்ளவள்? எவ்வாறு உருவம் கொண்டவள்? என்ன பெயர் உள்ளவள்? அவளுடைய விரதம் எப்படிப்பட்டது? தேவரில் சர்வஜராகையால் கூறியருள வேண்டும் என்றனர். ஓ ராமா, இந்நாள் சொல்லப்பட்ட தேவி யாரெனின், எக்காலத்தும் நித்தியமாயிருக்கின்ற ஆதிசக்தி. அவள் மகிமை என்னை எனின், துக்கங்களை போக்கடிப்பவள், சகல காமன்களையும் கொடுப்பவள், யாவராலும் பூஜிக்கத்தக்கவள், பிரமன் முதலிய சேதனர்களுக்கெல்லாம் காரணமாயுள்ளவள், யாவரும் அவள் தைய சக்தியை விட்டு சலிப்பதற்கு சக்தி இல்லாதவர், பிரபன் சக்திக்கு அதீதையாகிய அந்த பரமேஸ்வரி யாவரிடத்தும் எவ்வாறு இருக்கின்றாளெனின், என் தந்தையினிடத்தில் சிருஷ்டிக்கிற சக்தியாயும், விஷ்ணுவினிடத்தில் பரிபாலிக்கின்ற சக்தியாயும், ருத்திரரிடத்தில் சங்கார சக்தியாயும், சகசத்தாயிருக்கிற பதார்த்தங்கள் எவைகளோ அவைகளிடத்தில் அவைகட்குரிய சப்தாகிய சக்தி வரிவாகியும் இருக்கின்றனர். இவ்வாறு பிரம்மாதி பிபிலிகாந்தம் நிறைந்துள்ள சக்தி பேதங்கள் எல்லாம் அந்த பராசக்தியினின்று தோன்றிய சக்திகளாகும். ஆகவே அப்பராசக்தியை விட்டு எதுவும் வேறு எவ்விடத்தினின்று தோன்றும்? தோன்றுதற்கிடமில்லை. அதனுடைய வியாபகமில்லையாயின் பிரமனேத, திருமாலேத, ருத்திரரேத, இந்திரனேத, தேவர்களேத, பூமியேத, பர்வதமேத, எவையுமில்லை, எவருமில்லை. சர்வாசக்தி மயமாயிருக்கின்ற அந்த பராசக்தி பரமாத்மாவாகிய பரசிவத்தோடு கூடி கிரீடித்திருப்பாள். இன்னும் அவளுடைய மகிமை பலவுல. இனி அவளுருவம் கொள்ளும் வகை என்ன எனின், பரசிவத்தோடு அபிநயாக கூடியிருக்கும் அப்பராசக்தி பிரபஞ்சோற்பத்தி காலத்தில் சகுனையாய் முன்போல் 3 புவனங்களையும் சிருஷ்டித்து புவன கர்த்தராகிய பிரம்மாதியரை படைத்து அவர்களிடம் தன் சக்திகளை பதிவித்து தனது சிருஷ்டியாதி கிருத்தியன்களை சேவிக்கின்றனர். அவளே வேதத்திற்கெல்லாம் ஆதியாயும் வேதமாதாவாயும் உள்ளவள் என்று யாவராலும் தியானிக்கத்தக்கவள். பிரம்மாதியரும் அந்த மகேஸ்வரியினுடைய அருட்குணங்களையும் அருட்செயல்களையும் குறித்து அகாரம் முதல் ஷகாரம் வரையில் கூடியிருக்கிற அக்ஷரங்களால் கணக்கிட முடியாத அநேகவித நாமங்களை கூறி இருக்கின்றனர். அவைகள் எல்லாம் இவ்வளவினவென்று நான் எவ்வாறெடுத்து சொல்லத்தக்கவன் என்று கூறினர். ராமமூர்த்தி நாரதரை நோக்கி, ஓ மகரிஷியே, உம்மாற் சொல்லப்பட்ட தேவி விரதத்தின் விதியை விரிவாய் சொல்வீராயின், அதனை இவ்வருஷமே அனுஷ்டித்து அவலனுக்கிரகத்தை பெற்றியலாம் என்று தீவிர வெண்ணத்தோடும் இருக்கின்றேன். விரைவாய் சொல்லியருளல் வேண்டுமென்றனர். நாரதர் அவரது அதிதீவிர பக்குவத்தை பார்த்து, ஓ ராமா, இப்பூஜையை முடிக்க நானே ஆசாரியனாக விருந்து தேவர்களுக்கு அனுகூல சித்தி உண்டாகுமாறு உனக்கு உற்சாகத்தை விளைவித்து பூர்த்தி செய்விக்கின்றேன் என்று கூற, ராமமூர்த்தி சத்தியமாக நம்பி அவரால் பூஜா விதிகளை எல்லாம் நன்றாய் உபதேசம் செய்யப்பெற்று சகல திரவியங்களையும் சேகரித்து கொண்டு அந்த மால்யவான் பர்வதத்தில் நித்யகன்மானுஷ்டான முயற்சிப்பின் தேவிக்கு விதிமுறையாக பூஜை செய்ய தொடங்கி சமமான பூமியில் மங்களகரமான பீடத்தை ஸ்தாபனம் செய்து மகேம்வரியை ஸ்தாபித்து பூஜை, ஹோமம், பலி முதலியவைகளை குறைவின்றியும் நாரதர் சம்மதப்படியும் உபவாசத்தோடிருந்து பிரதமை முதல் நடத்தி வரும்போது தேவி மகிழ்ந்தவளாய் அஷ்டமி தினம் நடு இரவில் அம்மலையின் உச்சியில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வந்து தரிசனம் கொடுத்து ராமரை பார்த்து மேகன் தொனிப்பது போலும் கம்பீரமாக அடியில் வருமாறு கூறத் தொடங்கினாள். ஓ ராம், நீ செய்த இவ்விரதத்துக்கு நான் சந்தோஷித்தவளாயினேன். உனக்கு வேண்டுவனவற்றை கேட்பாயாக. பூர்வத்தில் மச்சமாக பிறந்து குரூரனாகிய ராட்சசனை சங்கரித்து வேதங்களை ரட்சித்தனை கூர்ம உருவமெடுத்து மந்திர பருவத
அதை தூக்கி மத்தாக நாட்டி தேவர்களை காத்தனை. வராக உருவம் எடுத்து கோர தந்தத்தால் பூமியை தூக்கினை. நரசிம்மமாக வெளிப்பட்டு இரணியகசிபனை கொன்று உனக்கு அன்பனாகிய பிரகலாதனனை காத்தனை. இந்திரனுக்கு சகோதரனாய் தேவர் கனுகூலியாய் வாமனனாக பிறந்து பலி சக்கரவர்த்தியை பாதலத்தில் அடக்கினை. ஜமதக்கினி ரிஷிக்கு புத்திரனாக பிறந்து சத்திரியருடைய பூமியெல்லாம் காசிபருக்கு தானமாக கொடுத்தனை. இப்போது தசரதனுக்கு புத்திரனாக பிறந்து ராவணனை சங்கரிக்கப் போகின்றனை. நீ விஷ்ணு அம்சமாக வந்தது போல் இந்த வானர கூட்டங்களும் தேவர்களுடைய அம்சங்களாகும். உனக்கு சகாயமாயிருக்க என்னுடைய சக்தி அம்சத்தை கொடுக்கின்றேன். உன் தம்பி ஆதிசேஷனுடைய அம்சம். அவன் இந்திரஜித்தையும் நீ ராவணனையும் வசந்த காலத்தில் சிரத்தையுடன் வென்று சுகமாய் அயோத்திக்கு போய் 10,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனன் செய்த பரமபதத்தை அடைவாய் என்று அனுக்கிரகம் செய்து மறைந்து போயினர். பின்பு ராமர் சந்தோஷித்து விரதத்தை பூர்த்தி செய்து அநேக தானங்களை கொடுத்து நாரதரை பணிந்து, ஐயா, நீர் எனக்கு ஆசிரியராய் எழுந்தருளியபடியினால் அல்லவா விரத பூர்த்தியும் தேவி அனுக்கிரகமும் கிடைக்க பெற்றேன். இனி சீதையையும் கிடைக்க பெறுவேன். இவ்வரியே உதவி செய்த தேவரீருக்கு அடியேன் என்ன கைமாறு செய்ய வல்லேன் என்று வணக்கத்துடன் சொல்ல நாரதர் மகிழ்ந்த, ஓ ராமமூர்த்தி, உனக்கு வெற்றியும் மங்களமும் உண்டாகுகவென்று ஆசீர்வதித்து போயினர். ராமர் சந்தோஷ சித்தராய் தசமி தினம் பிரயாணப்பட்டு யாவராலும் துதிக்கப்படும் கீர்த்தி பெற்று தம்பியினிடத்தில் மிகுந்த இஷ்டமுடையவராய் மகா சக்தியால் அனுக்கிரகிக்கப்பட்ட வானர சைனியங்கள் சூழ்ந்து வர கடற்கரையை அடைந்து சேதுபன் தனன் செய்து லங்காபுரிக்கு போய் தேவசத்துருவாகிய ராவணனை சந்தரித்து சுகமுற்றனர். எவன் பரமேஸ்வரியினுடைய அனுக்கிரக விசேஷத்தை வளர்க்கும் பக்தியோடு இந்த சிரேஷ்டமாகிய சரித்திரத்தை கேட்கின்றானோ அவன் சகலமான போகத்தையும் அனுபவித்து தேகாந்தத்தில் பரமபதத்தை அடைவான். ஓ ராஜனே, மிகவும் பெரிதாய் அநேக புராணங்கள் இருந்த போதிலும் இந்த பாகவதத்துக்கு சமானமாக வென்பது என் அபிப்பிராயம் என்று வியாசமுனிவர் அருளியவாறு சூத பகவான் மகரிஷி கலுக்கெடுத்து கூறினார். 3ஆம் ஸ்கந்தம் முற்றிற்று.